10,000 20,000 ஐசிடி ட்ரேடிங் கோர்ஸ் எடுத்தாலும் சரி இந்த கான்செப்ட் இல்லாம அந்த கோர்ஸே இருக்காது. என்னன்னு சொல்றேன், ஃபியூச்சர்ல ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறப்ப வீடியோ மிஸ் ஆகாம இருக்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த 3 ஸ்டேஜஸ் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். பிரைஸ் ஃபர்ஸ்ட் கன்சால்டேட் பண்ணும், நெக்ஸ்ட் மேனிபுலேட் பண்ணும், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இததான் என்னன்னு சொல்லுவோம்னா ஏஎம்டி மாடல்னு சொல்லுவோம். அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் நார்மலா மார்க்கெட் ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்குமுலேட் பண்ணும், அதாவது ஒரு ஃபியூல் மாதிரி. அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த பக்கம் நல்லா மூவ் ஆக போகுதோ அதுக்கு ஆப்போசிட் பக்கம் மேனிபுலேட் பண்ணும், அதாவது பிரேக் அவுட் கொடுக்கிற மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும். இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கிறது தான் மேனிபுலேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல மூவ் ஆகிற அந்த ஃபேஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இந்த மாதிரி ஃபேக்கா மேனிபுலேட் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறப்போ வர ஆர்டர் பிளாக்ல இல்ல எஃப்இஜில நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். டார்கெட்டை ப்ரீவியஸா இருக்க ஸ்விங் லோவை இல்ல லிக்விடிட்டியே வச்சுக்கலாம். ஆனா இதுல இருக்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இதுல மேனிபுலேஷன் ஃபேஸ்னு ஒன்னு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மேனிபுலேஷனா இல்ல ஆக்சுவல் பிரேக் அவுட்டான்றத கண்டுபிடிக்கிறது தான். சம்டைம்ஸ் மேனிபுலேட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க, ஆனா அது மேனிபுலேட் பண்ண பக்கமே மார்க்கெட்டை மூவ் பண்ணி கொண்டு போயிடும். இது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு 3000 லைக் வந்துச்சு அப்படின்னா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அண்ட் ட்ரேடிங்கை காம்ப்ளிகேட்டடா பார்த்துட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.